வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக இருப்பீங்க நம்புகிறேன். பேப்பரில் நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? பல விதமான விளம்பரங்கள். அதில் அடிக்கடி வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணவில்லை அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வரும். காணவில்லைன்னா என்ன? ஏதோ ஒரு பொருளை யாரோ தொலைச்சிட்றாங்க, அதை பற்றி விளம்பரத்தை பேப்பரில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வர்றது நிறைய வந்துட்டுருக்கு. அதில் சராசரியாக சின்ன சின்ன விஷயங்கள் காணா போச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த வீட்டு பத்திரங்கள், தங்க நகைகள், ஆபரணங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள், இந்த மாதிரி விஷயங்கள் காணவில்லை அப்படின்னா விளம்பரம் கொடுப்பாங்க. ஒருவேளை எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, ஒரு விமான நிலையத்திலேயோ யாருக்கோ தற்செயலாக அது கிடைக்கும் பட்சத்தில் இந்த விளம்பரத்தையும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அல்லது அவங்க இதை எடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்கன்னா, அந்த விளம்பரத்தினுடைய விலாசத்தில் இருக்கவங்கள தொடர்பு கொண்டு அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் அதனுடைய நோக்கம். இது நபர்களுக்கு கூட வரும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், 70 வயது முதியவர், சற்று மனநலம் சரியில்லாதவர், காணாமல் போன என்று நீல நிற சட்டையும் வெள்ளை நிற வேட்டியும் அணிந்திருந்தார், இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? தற்செயலாக இதையும் பார்த்து அதையும் பார்த்தவங்க இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அது. சரிங்களா? ஆனால் காணவில்லைங்கிற விளம்பரம் கொடுக்கணும். கொடுத்தாதான் அது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது அது ஒரு எவிடன்ஸாகவும் இருக்கும். ப்ரூஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்காக வேண்டி கொடுக்குறது. சரி, இப்போது நேற்று மகாலை விளம்பரம் பார்த்தாங்க. அட சாமி, இந்த மாதிரி விளம்பரம் இதுவரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இது முதல் தடவையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா லட்சக்கணக்கான விலை உயர்ந்த நாய்கள் இருக்குது, பூனைகளும் அதே மாதிரி இருக்குது. பர்ஷியன் கேட்ஸ் அப்படிம்பாங்க. அது பார்த்தாலே சும்மா கொழு 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 கொழுன்னு அப்படி இருக்கும், ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி செல்ல பிராணிகள் காணா போனதுக்கும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. சில சமயங்களில் கிடைச்சும் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 2 ஆடுகளை காணுமா. ஆட்டு குட்டிகள் மாதிரி இல்லை, அது கொஞ்சம் பெரிய ஆடாக தெரியுது. 2 ஆடுகளை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துருக்காரு. இது கொஞ்சம் புதுமையான விஷயம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா. ஆனால் ஆட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ சிரமம், எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது. முதல்ல இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனால் விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த 2 ஆடுகளுடைய ஃபோட்டோவை போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுக்க தக்க சன்மானம்னு வேற போட்டிருக்காரு. சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமாக பட்டது. இது வரைக்கும் ஆட்டை காணோன்னு சொல்லி யாரும் விளம்பரம் கொடுத்த மாதிரி தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, வடிவேலு கிணத்தை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது தான். கிணறவே காணோன்ட்டார். அசையா சொத்து. இது அசையும் சொத்து. ஆடுங்கிறது அசையும், ஆடும் ஓடும் பாடும்னு எங்கே வேணால் போகும். அதே நேரத்தில் கிணறு மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? உயிர் போகலாம், அல்லது பலி கொடுக்கப்படலாம், அல்லது கசாப்பு கடையிலே கறி வியாபாரத்துக்கு சென்றிருக்கலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனாலும் விளம்பரம் கொடுத்த நண்பரே கவலைப்படாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேனே ஒழிய உங்கள் ஆட்டுக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை உண்மையாக இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆடு கிடைக்கும். தயவுசெய்து செலவை பார்க்காம, என்னுடைய 2 ஆடுகளும் கிடைத்து விட்டன, ஒரு நண்பர் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார், அவருக்கும் தக்க சன்மானம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு விளம்பரம் கொடுங்க. செலவானால் போயிட்டு போகுது. சரிங்களா? அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஆடு காண போனதும் தெரியும், கிடைச்சதும் தெரியும். நல்ல விஷயம் தானே? இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், பார்த்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.